ஃபேவரட்னா அவளுக்கு மியா கலிஃபா பிடிக்கும். தலைவர் ரஜினிகாந்த் இப்போ பேட்ட மூவிக்கு அப்புறமா அவரோட 166 மூவிக்காக ஏஆர் முருகதாஸ் கூட ஜாயின் பண்ணியிருக்காருல. லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் சூப்பர் ஸ்டாருக்கு பேரா இந்த மூவில பண்ண போறாங்க. தலைவர் 166ஓட போட்டோ ஷூட்ல சூப்பர் ஸ்டார் போலீஸ் கெட்டப்ல இருந்ததால போலீஸ் கேரக்டர் பண்றதா கூட சொல்லப்பட்டது. இந்த மூவியோட ஷூட்டிங்கும் ஏப்ரல் 10 ஸ்டார்ட் ஆக போறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மூவி பத்தி ஒரு ரூமர் பரவிட்டு வருது. எஸ்ஜே சூர்யா தலைவர் 166ல ஜாயின் பண்ணியிருக்கதாகவும் அதுவும் வில்லன் கேரக்டர் பண்ண போறதாகவும் பரவிட்டு வர ரூமர் தான் அது போய் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மூவில தலைவருக்கு வில்லனா யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. டி ராஜேந்திரனோட பையன் குரலரசன் இது நம்ம மூவி மூலமா மியூசிக் டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆகியிருந்தாரு. அவர் இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆனதை வச்சு அவர் முஸ்லீம் பொண்ணை லவ் பண்றதால கன்வெர்ட் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. கொஞ்ச டேஸ் முன்னே அவரோட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருந்தது. குரலரசன் நபீலா அகமத் அப்படிங்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறாராம். மேரேஜ்க்கான இன்விடேஷனை டி ராஜேந்திரன் விஜயகாந்த் அவர்களோட வீட்டுக்கே போய் கொடுத்ததா விஜயகாந்த் அவர்கள் இயக்குனர், இசையமைப்பாளர், நடிகர், சகோதரர் விஜய டி ராஜேந்தர் அவர்கள் எனது இல்லத்தில் மகன் குரலரசன் அவர்களின் திருமண அழைப்புதலை வழங்கினார். திரையுலகில் இருவரும் இணைந்து பயணித்த நாட்களை நினைவு கூர்ந்தோம். குரலரசன் இல்லறம் சிறக்க எனது வாழ்த்துக்கள் அப்படின்னு அவரோட விசேஷம்லாம் வந்துட்டு ட்வீட் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் டி ராஜேந்திரன் அவர்கள் வீட்டுக்கே போயிட்டு இன்விடேஷன் கொடுத்துருக்காரு. சென்னையில் உள்ள ஒரு ஸ்டார் ஹோட்டலில் இவங்க மேரேஜ் நடக்க போகுதாம். இந்த கியூட் கப்பிள்ஸ்க்கு எங்களோட விசேஷம் நாங்கள் சொல்லிக்கிறோம். நீங்களும் உங்களோட விசேஷம் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெட் கார்பெட். அதில் ஒரு காமெடி நடந்தது. என்னன்னா, காலையில ஃபர்ஸ்ட் அந்த தம்பி கடைசியா இப்ப மாஸ்டர்பேட் பண்ணீங்க இந்த டயலாக் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா தான் அந்த அப்பா கேரக்டர்னு, ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்டோட அப்பா வளசரவாக்கம் வந்து கிளம்பி வந்துட்டாரு வீட்டுக்கு. வேலைச்சேரியில வீடு வந்துட்டாரு. காலைல வெயிட் பண்றாரு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பசங்க அவங்க கிட்ட டயலாக் சொல்லி கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். வேற இந்த த்ரீசம் அந்த சீன்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஷூட் பண்ணிட்டு 11 o'clock வீட்டுக்கு வரேன். வந்தோடனே டயலாக் சொல்லிட்டு யாரு என்னால சொல்ல முடியாது, நீயே போய் சொல்லு. டேய் ஏன்டா டேய் என்னன்றா நான் சொல்லுவேன், எனக்கு மாதிரி இருக்கு, நீ போய் சொல்லு. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போறேன். அவர் உட்காந்துருக்காரு. இன்னும் 2-3 கேரக்டர்ஸ் எல்லாம் பொண்ணுங்க 2-3 நடிச்ச பொண்ணுங்கலாம் உட்காந்துருக்காங்க. நான் சொல்றேன், நான் கேஷுவலா எதுவுமே ஹெசிடேட்லாம் பண்ணாம அங்கிள் டயலாக் சொல்றேன். அங்கிள் ஆக்ஷன்ல நீங்க வந்து தம்பி கடைசியா இப்ப மாஸ்டர்பேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும். நான் பார்த்துட்டு 2 நாள் இன்னைக்கு காலையில அங்கிள் அப்படின்னு சொல்லுவேன். இதான் டயலாக் அங்கிள், ஓகேவா அப்படின்னு. ஓகே விக்னேஷ் அங்கிள் இன்னொரு வாட்டி சொல்றேன், தம்பி கடைசியா இப்ப மாஸ்டர்பேட் பண்ணீங்க இதான் உங்க டயலாக். அதுக்கு என்னோட ரெஸ்பான்ஸ் இருக்கும், ஓகே விக்னேஷ் ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்க அங்கிள் அப்படின்னு. ஓகே. அவர் சொல்றாரு, தம்பி கடைசியா எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க. நம்ம ரெட் கார்பெட் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு ரெட் கார்பெட், கமெண்ட் பண்ணுங்க.